அன்புள்ளம் கொண்ட விஆர்ஷோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஜூலை மாத பலன்கள் பத்தி பார்க்க போறோம். இந்த ஜூலை மாதமானது எந்தெந்த கிரக பெயர்ச்சிகள் நடக்க போகுதுன்னா ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் பெயர்ச்சியாக போகுது, சூரியன் மட்டும்தான். வேற எந்த கிரகங்களும் பெயர்ச்சி ஆகல. அப்ப சூரியன் பெயர்ச்சி ஆகும் போதுல என்ன மாற்றம் நடக்கும்? அதுவும் 15 நாட்கள், அந்த 15 நாட்கள் பிட்வீன்லே ஒவ்வொரு காரகத்துவ ரீதியாகவும் ஒவ்வொரு கிரகத்துவ ரீதியாகவும் நிறைய பேருக்கு மாற்றங்கள் நிகழும். அதுவும் எப்படின்னா தொழில் ரீதியா, ஏன்னா சூரியன்கிறவரு ஒரு ஆளுமை திறன் கொண்டவர், ஒரு அதிகார திறன் கொண்டவர். ஒரு குடும்பம்னு இருந்தா அதுக்கு தலைவர்னு ஒருத்தர் இருப்பாரு, ஒரு தெருன்னு இருந்தா அதுக்கு ஒரு தலைமை பண்பு உள்ளவர் இருப்பார், ஒரு வார்டுன்னு இருந்தா ஒரு கவுன்சிலர். அப்போ ஒரு தொழில் ஸ்தானம்ங்கிற போதுல ஒரு முதலாளி, அதே மாதிரி வேலை பார்க்கிறவங்க யூனியன் லீடர், அதே மாதிரி அந்தந்த இடத்துக்கு அந்தந்த தலைமை பண்பு கொண்டவர்கள் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. அந்த தலைமை பண்பு கொண்டவர்கள் மாற்றத்தால் எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது? திடீர்னு மேல தூக்கி விடுறவங்களும் இருப்பாங்க, திடீர்னு கீழே போறவங்களும் இருப்பாங்க. அதே மாதிரி திடீர்னு இப்ப பதவிக்கு வர்றவங்களும் இருப்பாங்க, திடீர்னு ஒரு சிலருக்கு பதவியே பறி போகும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு டிரான்ஸ்பர் மாதிரியான அமைப்புகள், மேலதிகாரிகளிடம் வாக்குவாதம், மேலதிகாரிகள் எந்த மாதிரி நம்மள்கிட்ட நட்புறவுல இருக்காங்க அப்படிங்கிற பல விஷயங்களை பத்தி இந்த நேரத்துல பேச போறோம். அதுவும் இல்லாம சுக்கிரனும் இந்த நேரத்துல பயிற்சி ஆவார். எப்பன்னா ஜூலை கடைசியில. சோ அதை பத்தி கூட ரொம்ப தாக்கம் இருக்காது. சொகுசு வாழ்க்கையில கடைசி நேரத்துல ஜூலை கடைசியில அது வந்து ஆகஸ்ட் கூட கொண்டு போயிடும். சோ அந்த ஆகஸ்ட்ல அது எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி ஆகஸ்ட் மாசத்துலதான் சுக்கிர பயிற்சியை பத்தி முழு பலன்களையும் பாக்குற மாதிரி இருக்கும். அது வரையும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க இப்ப 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். கடகராசி என்பர்களே, ராசியிலே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்வார். எப்ப? ஜூலை மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம். சோ அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதிகாரமா இருக்கும். ரொம்ப அதிகாரம் பண்ணுவீங்க, ரொம்ப அடமெண்டா இருப்பீங்க. அதே மாதிரி உஷ்ண நோய், ஹீட்டால கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பாதிப்பு வரும். முடிஞ்ச அளவுக்கு குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிடுங்க. முள்ளங்கி, கேரட்டு, பீட்ரூட் இதெல்லாம் உணவுல சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி தண்ணி அதிகமா குடிங்க. ஹீட்டால கண்டிப்பா ஒரு ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. யாரோட அட்வைஸையும் கேட்க வேண்டாம். அப்ப ஜோசியர் நீங்க சொல்றீங்களே, உங்க அட்வைஸை கேட்க வேண்டாம். உங்களுக்கு சரியா இருந்தா பயன்படுத்திங்க, சரியில்லைன்னா பயன்படுத்திக்க வேண்டாம். நானே சொல்றேன். காரணம் என்ன? ராசிக்கு 9ல சனி வரும்போதுல இந்த மாதிரி நேரத்துல வக்ரம் ஆவாரு. வக்ரம் ஆகும் போதுல அவங்க சொல்றது கரெக்டா இருக்குமா? இந்த பேழ்ச்சி பேச்சு அதனால பாதிக்கப்பட போறவங்க நீங்க. ஆமா முதல்ல அப்போ அப்படி சொன்னா இப்ப இப்படி சொல்றாங்க அப்படின்னு நீங்க என்னையும் சொல்றீங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அமைதியா பொறுமையா இருந்துதான் கவனம் பண்ணணும். யாரு என்ன சொல்றாங்கிறதுக்காண்டி கேட்கணும் நீங்க அவசியம் இல்லை. ராசிக்கு 12ஆம் இடத்துல 9ஆம் அதிபதி இருக்கார். அப்படிங்கும்போது இந்த நேரத்துல யார் சொல்றதையும் நீங்க கேட்க வேண்டாம். சனி வக்ரம் முடிய வரையுமே யார் பேச்சையும் நீங்க கேட்காம இருக்கிறது நல்லது, ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாதிரி ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன் 2ஆம் திருமணம் சார்ந்த அமைப்பு. ஏற்கனவே கல்யாணம் ஆகி வாழ்க்கையை இழந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த நேரத்துல 2ஆம் திருமணம் சார்ந்த அமைப்பு அற்புதமான யோக பலன்களை தரும். அற்புதமான யோக பலன்னா நடக்கும் சொல்றதுதான், வேற எதுவும் இல்லை. அதாவது எனக்கு இந்த நேரத்துல வேற நிறைய கிளைண்ட்ஸ் கேட்டாங்க, ஜாதகம் வந்து அனுப்பிச்சு விட்டாங்க. ஜனன கால ஜாதகத்துல அந்த அமைப்பு இருக்கும் போதுல அதெல்லாம் நடக்கும். சரிங்களா? அதே மாதிரி சேமிப்பு அற்புதமான இதா இருக்கும். அதாவது ஒரு 100 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணாலும் அது பன்மடங்கு உயர்வை தரும். தொழில்ல அபாரமான முன்னேற்றத்தை தரும். டக்கு 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 டக்குன்னு போய்கிட்டே இருக்க வேண்டியதான், வாழ்ந்துகிட்டே இருக்க வேண்டியதான். ஏமாற்றங்கள் நிறைய பார்த்திருப்பீங்க, இல்லைன்னு சொல்லல. நிறைய ஏமாற்றங்கள் பார்த்தாலும் வருமானத்துக்கு ஒரு மாதிரியும் இருக்காது. ஏன்னா 2ல செவ்வாய்க்கு எதுவும் நினைவானது உங்களுக்கு வருமானத்தை கையை இறுக்கி பிடிக்கும். இறுக்கி பிடிச்சாலும் அது நான் கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன்னு சுக்கிரன் வந்து நிப்பாரு. செவ்வாயுமே உங்களுக்கு நல்ல முறையில நல்லா சொத்து பத்து வீடு வாகனம் சார்ந்த அமைப்பு எல்லாமே கொடுப்பாரு. அதே மாதிரி போக்குவரத்து துறையில இருக்கிறவங்களுக்குலாம், அரசாங்க போக்குவரத்து துறையில இருக்கிறவங்களுக்குலாம், கடகராசினர் பதவி உயர்வு, முன்னேற்றம், அது ஊதிய உயர்வு இந்த மாதிரி சார்ந்த அமைப்புகள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்குலாம் ப்ரொமோஷன்ங்கிற பேர்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே, அதாவது பஸ்னாவே உட்கார்ந்துதான் இருப்பாங்க, பஸ்ஸை தாண்டி பொசிஷன் இருக்கும்ல, அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் உங்களை கொண்டு வருவாங்க. நிறைய முன்னேற்றம் இருக்கும், சௌக்கியம் இருக்கும், சௌகரியம் இருக்கும். அதே மாதிரி காவல்துறை அதிகாரிகள் இந்த நேரத்துல லேண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் நிறைய பாக்குற மாதிரி இருக்கும். லேண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இல்லாட்டி தகாத உறவுகள் சார்ந்த ப்ராப்ளம் எல்லாமே ரிலேஷன்ஷிப் ஓரியன்டா இருக்கும். லேண்டு ரிலேஷன்ஷிப் இதை மட்டும்தான் பார்ப்பீங்க. அட்டன் பண்ற கேசஸ் பூரா இவன் கணவர் மனைவியை இது பண்ணிட்டாங்க, மனைவி கணவரை இது பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி கேசஸ் தான் இருக்கும். இல்லாட்டி லேண்ட் ரிலேட்டட் கேஸா இருக்கும், அண்ணன் தம்பி பிரச்சனையா இருக்கும், இல்லாட்டி அண்ணன் தங்கச்சி பிரச்சனையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேசஸ் தான் நீங்க பாப்பீங்க. ஸோ அதெல்லாம் இயல்புதான், நடக்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்க வந்து பக்குவமா கையாண்டுக்கங்க. பக்குவமா கையாண்டீங்கன்னா நீங்க உயரிய லாபத்துக்கே போவீங்க. 2 பக்கமும் வருமானம்ங்கிற மாதிரி கூட சமயத்துல அமையும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி பியூட்டி பார்லர், மேக்கப், சினிமா ஆர்டிஸ்ட் இவங்களுக்குலாம் 11ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி. ஸோ சினிமா ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப முன்னேற்றம். இந்த நேரத்துல வாய்ப்பு அதுவே கிடைக்கும்.
விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றிங்கிற மாதிரி கொடுக்கும். சோ விடாமுயற்சி பண்ணுங்க. நீங்க முயற்சி செஞ்சாதானே எதுவும் கிடைக்கும். முயற்சி செய்யாம எனக்கு கிடைக்கலன்னு சொன்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாருங்க. சரிங்களா? அதே மாதிரி யூடியூபர்ஸ், இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறவங்களுக்கு எல்லாம் இந்த நேரத்துல திடீர் ட்ரெண்டிங் ஆவீங்க, வைரல் ஆவீங்க. என்னைக்குமே போகாத ஒரு அனுகூலமான விஷயங்கள் இந்த நேரத்துல தான் கிடைக்கும். சோ அதெல்லாம் ஒரு குறையும் இருக்காது. அதே மாதிரி பைனான்ஸ் துறை, கொடுக்கல் வாங்கல் துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா செவ்வாய்க்கு எது இணைவு. பணம் கொடுக்க போனதுல சண்டை போட்டீங்கன்னு வச்சுங்க, நீ ஏமாந்துருவீங்க. சண்டையே போடக்கூடாது. ரொம்ப நிதானத்துக்கு இருக்கணும், ரொம்ப அமைதியா இருக்கணும். நீ என்ன வேணாலும் பண்றா அப்படிங்கிற அளவுக்கு போகணும். அப்படி இருந்தாதான் நல்லா இருக்கும். இல்லாட்டி தேவையில்லாத மனசங்கட்டங்கள் உருவாக்கி பல பிரச்சனைகளை உருவாக்கி விட்டு போயிடும். மனசங்கட்டங்கள் உருவாக்குறதோட பிரச்சனை, பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க? சோ அதெல்லாம் பாத்துக்கோங்க. அதே மாதிரி நகை வியாபாரிகள், தங்க நகை வியாபாரிகள், வெள்ளி நகை வியாபாரிகள், அதே மாதிரி வைர வியாபாரிகள், இந்த மாதிரி ஜுவல்ஸ் ரிலேட்டடா இருக்கவங்களுக்குலாம் கரெக்டா போங்க. ஏமாற்ற கூடாது. அதாவது நீங்களும் யாரையும் ஏமாத்திடாதீங்க. அதே மாதிரி யாராவது அடகு வைக்க வரேன், அப்படி பண்றேன், எப்படி பண்றேன், ஒன்ன ரெண்டாக்குறேன் அப்படின்னு சொல்லி வந்தாலும் ஏமாந்துடாதீங்க. சரிங்களா? அதே மாதிரி தொழில்துறை சார்ந்த அமைப்பு. தொழில்துறை சார்ந்த அமைப்புனா இது இந்த பெரிய முதலீடு போட்டு பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்துல வருமானம் கடன் சார்ந்த அமைப்பு வரும். கடன் சார்ந்த அமைப்போட கூடிய வருமானம் வரும். அதாவது பேங்க்ல லோன் வாங்குறது, இல்லாட்டி நண்பர்கள்ட்ட லோன் வாங்கி இந்த மாதிரி வேலையை பார்க்கறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். சோ எல்லாமே சாதகமான தன்மை தானே ஒழிய பாதகத்துக்கு இங்க வேலை இல்லை. சரிங்களா? இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களோட விஷயத்துல மூக்க நுழைக்க கூடாது. தேவையில்லாம அடுத்த வீட்டுல இருக்கவங்க, பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க விஷயத்துல மூக்க நுழைச்சு, அப்ப அவங்கதான் சொன்னாங்க, இவங்கதான் சொன்னாங்கன்னு கை காமிச்சு அது தேவையில்லாம விம்பம்பு தான் போகக்கூடாது. அதே மாதிரி போன்ல எந்த ப்ராப்ளமும் நீங்க பேசக்கூடாது. ஃபேஸ் டு ஃபேஸ் நேரா போய் பேஸ் பண்ணுங்க. ஒரு ப்ராப்ளமா நேருக்கு நேரா போய் பேசுங்க. போன்ல பேசாதீங்க. போன்ல பேசிங்கன்னா என்ன நடக்கும்? தேவையில்லாத அசிங்கம், தேவையில்லாத அவமானம், புரிதல் இருக்காது. கம்யூனிகேஷன், ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இல்லாதனாலே இந்த நேரத்துல உங்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும். ராசியில புதன் பவன் போறாரு, ஆனாலும் உங்களுக்கு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்கும். உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நேரடியா போய் பேசுங்க. அதே மாதிரி காதல் சார்ந்த அமைப்புகள் இந்த நேரத்துல அற்புதமான பலன்களை தரும். அற்புதமான பலன்கள்னா என்ன? அவங்க உங்களுக்கு கிஃப்ட் பண்ணுவாங்க, பிரசன்டேஷன் பண்ணுவாங்க, செலவு பண்ணுவாங்க. ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் பெண்கள் செலவு பண்ணுவாங்க, பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஆண்கள் செலவு பண்ணுவாங்க. சோ இந்த நேரத்துல உங்களுக்கு அவங்க மூலியமா சௌக்கியம், சௌகரியம், சந்தோஷம் கிடைக்கும். அதே மாதிரி தந்தை வழி உறவு சூப்பரா இருக்கும். நல்லா இனிமையா நீங்க பேசுவீங்க. இந்த நேரத்துல புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இனிமையா பேசுவீங்க. தந்தை வழி உறவு நல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்க அட்வைஸ் பண்ணி அந்த அட்வைஸால நான் பெரிய ஆள் ஆனேன்னு சொல்றவங்க எல்லாம் வருவாங்க. நிறைய விஷயங்கள் இந்த நேரத்துல நடக்குது. அதெல்லாம் கொஞ்சம் நல்ல முறையில தேடி வர மாதிரி உள்ள விஷயங்கள் தான். சரிங்களா? அதே மாதிரி உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய நேரம். அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலை ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கணும். வண்டி வாகனம் சார்ந்த அமைப்புல நீங்க போகும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். தேவையில்லாம எந்த வம்பு வழக்கு ரேஸ் பண்றேன், அது பண்றேன், போட்டி போடுறேன், இதெல்லாம் தேவையே இல்லை. நிதானமா இருங்க. சரிங்களா? அடுத்தது பூச நட்சத்திரக்காரர்கள். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை எல்லா வகையிலையும் முன்னேற்றம் தான். எங்கேயும் பின்வாங்கிறதுக்கு உண்டான நேரமே கிடையாது. என்னன்னு சொல்லப்போனா கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். பல போராட்டங்களுக்கு அப்புறம் இந்த நேரத்துல நிறைய பேர் சேருவாங்க. டைவர்ஸ் வாங்கினவங்க கூட பிரிவாங்க. அதே மாதிரி சூரியன் ராசிக்கு 7ஆம் இடத்துல வரனால அவங்க ஆப்போசிட் சைடு சொல்றத நீங்க கேட்பீங்க. ராசிக்கு சூரியன் வரனால அவங்க சொல்றத நீங்க என்னதான் சொல்றாங்கன்னு கேட்க முயற்சி செய்வீங்க. அதே மாதிரி நீங்க சொல்றதையும் அவங்க கேட்பாங்க. புரிதல் நல்ல முறையில வரும். வருமானத்துக்கு ஒரு குறையும் வராது. அதே மாதிரி லாட்ரி சீட்டு சிந்தனை எல்லாம் உங்களுக்கு வரும். உழைக்காத பணத்தை பத்தி இந்த நேரத்துல ரொம்ப யோசிப்பீங்க. அதெல்லாம் யோசிக்கவே வேண்டாம். உழைச்சு வரும். அதாவது நமக்கு பணம் கிடைக்கணும்னு தான் நம்ம சும்மா இருந்தாலும் தேடி வந்துடும். யாரோ ஒருத்தவங்க இந்தா என் பணத்தை பத்திரமா வச்சுக்க, இத்தனை நாள் வச்சு திருப்பி கொடுப்பாங்க. சோ அந்த மாதிரி யோசிங்க. லாட்ரி சீட்டு 1000 ரூபாய்க்கு லாட்ரி சீட்டு வாங்க, 500 ரூபாய்க்கு லாட்ரி சீட்டு வாங்கன்னு சொல்லி ஏமாந்துட போறாது. அதே மாதிரி 1 2 ஆக்குறேன், 2 3 ஆக்குறேன், 3 4 ஆக்குறேன்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் வருவாங்க. அவங்க எல்லாம் நம்பக்கூடாது. தொழில் சார்ந்த அமைப்பு, நகைக்கடை, அடகு கடை சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்க அற்புதமான முன்னேற்றம், வீடு மனை வாகனம் சார்ந்த அமைப்பெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி வருமானம்னு பார்த்தோம்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய்க்கு எது நினைவும் ஒரு கணிசமான முறையில தான் வரும். ரொம்ப பெரிய லெவல்ல. ஆனா பிறருடைய பணத்தை இந்த நேரத்துல உங்களால அனுபவிக்க முடியும். அடுத்தவங்க பணத்தை உங்களால யூஸ் பண்ணிக்கிற தன்மை இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி குருவோட இதுவும் ராசிக்கு 12ல இருக்கிறதுனால இந்த நேரத்துல தாய் தந்தையரோட உடல்நிலை சற்று பாதிக்கப்படும். கொஞ்சம் பெரிய லெவல்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ணாது, கணிசமா அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயங்கள் நடக்கும். சரிங்களா? அதே மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது, பேச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனையா நீங்க சொல்ற தகவலால கூட சமயத்துல ஒரு சிலருக்கு பிரச்சனை வரும். டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். சோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அடுத்தது ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள்.
நட்சத்திராதிபதியே வக்ரம் அஸ்தமனமாக எப்ப ஜூலை மாசம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் 5ஆம் தேதிக்கு அப்புறம். ஸோ 5ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த மாதிரி மாறும் போதுல என்ன ஆகும்? நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்கிறது தான் அதோட அர்த்தமே. 9ல சனி இருக்காரு, 8ல ராகு இருக்காருங்கும் போது என்ன திடீர் இன்னும் நடக்கும் எதா இருந்தாலும். சரிங்களா? அதே மாதிரி திடீர்னு பெரிய சம்பவங்கள்லாம், அதாவது பெரும் பணமும் கிடைக்கும். பெரிய பொருட்டு அதிர்ஷ்டம் வாங்குறவங்களும் இப்பதான். அதே மாதிரி திடீர்னு பெரிய ஆபத்துல மாத்துறவங்க தான். பிறர் செய்த பாவத்துக்கும் நீங்க தண்டனை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். பிறர் செய்த புண்ணியத்துக்கு நீங்க பலாபலன்களை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டும் நிலை. புதன் இரட்டைத்தன்மை கொண்டவர். சோ அந்த மாதிரி புதனோட நட்சத்திரக்காரரா இருக்கு. நீங்க வக்ரமாகும் போதுல கொஞ்சம் ரொம்ப எப்படி ஒரு இயல்பே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. இப்படியா அப்படியா, இப்படியா அப்படியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஆக்சிலேஷன்ல இருப்பீங்க. என்ன ஓட்டங்களே பயங்கரமா சிந்தனை பண்ணிட்டே இருப்பீங்க. சோ அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கணும். அதே மாதிரி வேலை சார்ந்த அமைப்புகள் எல்லாம் கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கும். ஒரு சிலர் ரொம்ப சொகுசாவே இருப்பீங்க. வேலையே பார்க்காம வேணாம் வேலையை தூக்கிக்கிட்டோம். ஓவர் துணிச்சலையும் கொடுக்கும். அதான் அந்த 2 கட்டத்திலயும் இருப்பீங்க. ஜாதகம் மட்டுமே இந்த நேரத்துல உங்களுக்கு செயல்படும். கோச்சாரை பத்தி நீங்க சிந்தனையே பண்ணக்கூடாது. கோச்சாரத்துல நாங்கெல்லாம் சொல்லுவோம், அவ்வளவுதான். ஆனா ஜனனகால ஜாதகம் தான் முழுக்க முழுக்க பேசும். ஜனனகால ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுங்க, நேரத்துல ஒரேடியா தூக்கி ஒரு வேலையும் பார்க்க மாட்டீங்க, ஒரேடியா தூக்கி உச்சத்துல வைக்கும். ஜனனகால ஜாதகம் பாதிக்கப்பட்டிருந்தா எல்லாத்தையும் செஞ்சிருப்பீங்க. ஆனாலும் உங்களை வேலையை விட்டு தூக்குறதுக்கு யோசிக்க மாட்டாங்க. உங்க மனசை சங்கடப்படுத்துறதுக்கு, வேதனைப்படுத்துறதுக்கு யோசிக்க மாட்டாங்க. நீண்ட நாட்களாக நம்பின நண்பர்கள், நல்ல நண்பர்கள், அவங்க இவங்க எதுவும் நம்ப வேண்டாம். யாரா இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்வாட்டாங்க இந்த நேரத்துல. காரணம் என்ன? குரு 12ல, சனி 9ல, ராகு 8லங்கிற அமைப்பு. சுக்கிரன் ஆட்சி பலத்துல இருக்கிறது மட்டும்தான் பிளஸ். உங்களை சுத்தி இருக்கிற பெண்கள் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. சரியா? அது மட்டும்தான் உங்களுக்கு எல்லாமே நல்ல முறையில தருவாங்க. வேற எதுவும் இல்லை. வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.